கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணதுதான் தப்புதான். மியூச்சுவல் கண்டிஷன்ல தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டேன். உங்கதான் தாத்தா, நான் பண்ண தப்போட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சது. இப்போதான் நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். சில தப்பான முடிவை எடுத்து மறந்துட்டேன் தாத்தா. உங்களுக்கு தான் தெரியும்ல, அவளை என்னை எவ்வளவு லவ் பண்ணா தெரியுமா? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழ ஆரம்பிச்சிட்டோம் தாத்தா. போட்டிருந்த விஜயா மட்டும்தான் பார்ப்பாங்களா? அது மட்டும் இருக்க மாட்டாங்களா தாத்தா? காவேரி வீட்டுல அக்கறை எல்லாத்தையும் நடிப்புன்னு குமார என் கூட பிறந்த என்ன தாத்தா அதெல்லாம்? நான் இப்ப என்ன பண்ணணும் தாத்தா? என்ன அவன் தப்புன்னு சொல்லி அவங்க அம்மா அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. தாங்கல்ல அவங்க. அப்புறம் ஏன் தாத்தா என்ன மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா. புரிஞ்சுக்க மாட்டாங்களா? புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படிதான் அப்படிதான் சொல்ல முடியாது தாத்தா. அவங்களுக்கா புரியுற ஒரு டைம் வரும். ஆனா காவேரி அவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டான். அவன் வந்துருவா தாத்தா. அதுவும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன். யார் என்ன வேணா சொல்லட்டுமே, அவ என்ன எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு திரும்ப என்கிட்டயே வருவா. நீ ஆர்வ கூட என்ன தேடி வந்துடும். விஜய், தாத்தா காவேரியே வரணும்னு நினைச்சாலும் நீ எதிர்பார்க்காத. தாத்தா என்ன தாத்தா? காவேரி அவங்க வீட்டுக்கு தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணதே அவ சுயநலத்துக்காக பண்ணது. ஆனா அவ பண்ண அந்த காரியமே அவ குடும்பத்தோட நிம்மதியை குறைக்க காரணமா இருக்கும். நாம தான் பேசி புரிய வச்சு வர வைக்கணும். ஆனா நீ பண்ண தப்பால காவேரியோட குடும்பத்தை அவங்க ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு பொண்ணை நடிக்க அனுப்பிச்சாங்கன்னு சொந்த பந்தத்துக்குள்ள எல்லாம் பேசுவாங்க. மனசளவுல பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பாவம் உன் சித்தப்பாவும் பேசுறதெல்லாம் கேட்டே நீ. அதை விட மோசமா அதை யோசிக்கணும். நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே நான் அந்த தப்ப மறைக்கிறதுக்கு பண்ண டிராமான்னு அவங்க புரிஞ்சுக்கலைங்கிறதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு. வருத்தப்படுற உண்மையை சொன்னா இல்ல, நீ உன்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கலைங்கிறத பத்தி மட்டும்தான் பெருசாவுக்கு இருக்கு. விஜய், புரிஞ்சுக்குவ பசங்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கிற அழுத்தம்னு அவங்க எதையுமே கண்டுக்காமலே போகலாம்னு ஒரு அழுத்தத்தை அவங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கிற ஒரு சமூகம் தான் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு பெத்தவங்க ஊரை நினைச்சு பயப்படத்தானே செய்வாங்க. இந்த கான்ட்ராக்ட் யோசிக்கணும்னு நீ எதிர்பார்க்கவே கூடாது. சொன்னேன்ல விஜய், நீ அங்கதான் தப்பு பண்ண. உன்னை பத்தி அவ புரிஞ்சுக்கிறது மட்டுமே நீ பேசுறியே, அதே சமயம் காவேரிய உனக்காக யோசிப்பாங்க ஒத்துக்கிறேன். ஆனா நீ அவனுக்காக யோசிச்சிருக்கியா? காட்டிட முடியுமா? அது போதும் நினைக்கிறியா? இந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் காவேரி மனசால எவ்வளவு போராடிட்டு இருந்தான்னு நிறுத்திருப்பா. எவ்வளவு பெரிய பெருந்தன்மைடாது வெண்ணிலா அவங்க தங்க வச்சு. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? முன்னாடியே நீ முடிவு பண்ணிட்டே. அப்புறம் தானே டாக்டர் சொன்னாரு. அப்படியே நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. அந்த பொண்ணு விஷயத்துல உன்னுடைய செயல்பாடு எல்லாமே பார்க்கும்போது எங்காலும் அதை நீ மாத்திக்கவும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காவேரி மனசால கஷ்டப்படுறா, அவளை கவனி, அவ கூட உட்காந்து பேசு என்கிட்ட நீ சொன்ன. அப்பவே காவேரி கிட்ட நான் இப்படி இதெல்லாம் தான் உன் பொண்டாடி என்னை விட்டு அவளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ காவேரி இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா போயிருக்க மாட்டா. உனக்காக நின்றுப்பா. பாவம் போயிட்டா. முதல்ல இப்படி சுயபசாதம் என்ன பண்ணணும்னு உனக்கே புரியும். ஏண்டி உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலிய பார்த்தா எனக்கு நெருப்பு நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்க பாரு. நாங்களும் அதை உண்மைன்னு நம்பி மகன் அதையெல்லாம் நினைச்சாலே எனக்கு அவமானம் புடுங்கி தின்னுது. என்னமோ அவன் கூடவே ஆயுசுக்கும் வாழ போறவ மாதிரி எப்படி எல்லாம் எங்களுக்குள்ள சகஜமா பழகிட்டு இருந்த மனசாட்சி உறுதியிலே உனக்கு. ஆம்பளத்துக்கு ஒப்பந்தம் போட்டு ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா வாழறதெல்லாம் என்ன கருமண்டி இது? அம்மாச்சி, காவேரியை திட்டாதீங்க அம்மாச்சி. இல்லாம பணத்தை தொலைச்சதுனாலதான் இன்னைக்கு காவேரிக்கு இல்லையே. அதுக்காக ஒருத்தி வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நிப்பாளா? ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறதெல்லாம் எவதான் செய்வா? அவ விரும்பி பண்ணதா இருந்தா தப்புன்னு சொல்லலாம். சந்தர்ப்ப சூழ என்னடி சந்தர்ப்ப சூழ்நிலை? நம்மளால வேற வழியில பணத்தை ஏற்பாடு பண்ணட்டியும் மானத்தை இழந்து பொழைக்கிற பொழப்புக்கு நாம அம்மா, உங்க எல்லாருக்குமே நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு. ஊரு பேசுறதுக்கு எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா நீ முடியுமா துணிச்சலா இருக்கிறதுக்கு உனக்கு மனச கொடுத்த ஆண்டவன் எடுத்து சொன்னாலும் உன்னால திருத்திக்க முடியாது. நாளையும் யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கணும். இது உனக்கு தெரிய மாட்டேங்குதேடி. அழறா. அவ பிஞ்சு மனசுல இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி புரிஞ்சிடும். காவேரி வாழ்க்கையை என்ன பண்ணி சரி பண்ணலான்னு இனிமேதான் நம்ம யோசிக்கணும். சரி பண்ணுவேன். இப்ப அவனா இவளை தேடி வரப்போறான். ஒப்பந்தம் ஒழிக்குதுடி. பேசுறதெல்லாம் பேசிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறான்டி அவன். ஒப்பந்தம் போட்டு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண முடியுங்கிற எண்ணம் அவன் என்ன வேணா பண்ணலாங்கிற திமிர் தானே. அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவனோட எதுக்குடி அழுவுற? அவன சொல்லுடி. பேக தூக்கிட்டு போன்னு சொன்னான்ல. மனச கல்லாக்கிக்கிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து ஆக்கிக்கிட்டு அவனை பத்தி இருக்கிற நினைப்ப கடந்து வந்துரு. டிவோர்ஸ் பெட்டிஷன் பண்ணிருக்க மாதிரி அடுத்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும்ல. கரெக்டா? கான்ட்ராக்ட பத்தி உங்ககிட்ட இருந்த பயத்தை ஃபன் ஃபேக்டரா நினைச்சு அம்மா, உனக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒரு நிமிஷமும் அது பயத்தை கொடுத்துருக்கும். அந்த பயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு தெரிவுபடுத்தி நீ ஏன் கூட தானே இருக்க போறன்ற விஷயம் உனக்கு சர்ப்ரைஸா இருக்குங்கிறத நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரிய போறோம். சீக்கிரம் போய் பேக் பண்ற.